ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டீ ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரே மாவு ஆனால் 3 டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க. சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது விரும்பி சாப்பிடுவாங்க. என்கிட்ட வரவங்க எல்லாமே கேட்டு இந்த ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போவாங்க, என்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணும்போதே கம்மியாக தான் காட்டியிருக்கேன், ஆனால் நான் பண்ணது 1.5 கிலோவுக்கு மேலே பண்ணேன். பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இதில் மைதா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஓமம், சுகர் 1 டீஸ்பூன். இது நார்மல். இது மைதா கூட பாதி மைதா பாதி கோதுமை மாவு ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணோம். இதுக்கு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸு க்ரன்ச்சினஸ் வரும். இந்த எண்ணெய், உப்பு, இந்த மஞ்சள், மிளகாத்தூள், இது தான் பேஸு. இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸு க்ரன்ச்சியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னா, மாவை எடுத்து நல்லா அழுத்தி ரஃப் பண்ணணும். அது உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் எந்த இடத்துல எண்ணெய் கண்டிப்பாக அந்த மாவில் ஊட்டியிருக்கும், கண்டிப்பாக இருக்கும். விட்டது கம்மியான எண்ணெய், பட் எல்லா இடத்துலையும் அது மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரியா நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்நாக்ஸு ரொம்ப க்ரன்ச்சியாகவும் நல்லாவும் சூப்பராகவும் இருக்கும். டிப்ஸு சொல்கிறேன். இந்த மாவில் ஃபஸ்ட்டு நார்மலாக குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டு 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பார்ட்டில் இப்போ நான் 250 ml மாவு போட்டு எடுத்து செய்கிறேன்னா அதுக்கு ஒரு 50 ml பட்ரு மெல்ட்டு பண்ணி ஊற்றுவேன். இது ஒரு ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செகண்ட் ஏன் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது மட்டும் பெரிய வீடியோ போடுறதுன்னா, இந்த மாவு மிக்ஸிங்கில் தான் அதோட டேஸ்ட்டும் இருக்குது, க்ரன்ச்சினஸும் இருக்குது. இப்போ மாவுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு இப்போ பாருங்கள், மாவு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக எப்படி உருட்டோம்னா, இதில் போட்டிருக்க ஓமம் இருக்குது தெரியுமா, அந்த ஓமம் கீழே இருந்து மேலே தெரிகிற மாதிரியா கீழேயும் டச் ஆகணும், மேலேயும் டச் ஆகணும். நீங்கள் உருட்டும் போது அந்த அளவுக்கு மெலிசாக ஊட்டினா அவ்வளோ க்ரன்ச்சினஸாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இது செட்டில் பட்டரில் போட்டு செஞ்சுருக்கோம். அதே போல் மாவு போடாத உருட்டாதீங்க, மாவு போட்டு உருட்டுங்க. மாவு போடாத உருட்டினீங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒட்டிக்கும், எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக உருட்டி இருக்குன்னா. இங்கே பாருங்கள், ஓமம் கிழியும் டச் ஆகிருக்கு, மேலேயும் நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாவை மெலிசாக ஆக்கிக்கிட்டோம். அப்போ தான் நல்ல க்ரன்ச்சியும் இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். க்ரன்ச்சியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஹோல் பண்ணுறோம். எதுக்குன்னா, நீங்கள் டைரெக்டாக இதை கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா பப்படு மாதிரி ஆகிடும். எடுக்கும் போது அது மேலே இருக்க பப்படு உடஞ்சி போய்டும், தூள் ஆகிடும். கீழே நீங்கள் லாஸ்ட் எடுக்கும்போது ஒரு பவுட்ரு மாரி ஆகிடும். அதுவே நீங்கள் இது போல் போர்க்லேயோ இல்லை கத்தியில் ஹோல் பண்ணிவிட்டு இது போல் அடித்தே போட்டிங்கன்னா பப்படு சின்ன பபுள்ஸ் மாதிரியே வராது, ஒரு ஈவனாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சிப்ஸ் போல் இருக்கும். இதே போல் கட் பண்ணிவிட்டு இதை கேட்டவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணவங்க 3 இன்ச்சு ஹைட்டு 3 இன்ச்சு சைஸ்க்கு கேட்டாங்க ஆர்டருக்காக. அதனால் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இப்போ பாருங்கள், இப்போ எடுக்கும் போதே எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது. ஆனால் எடுத்தால் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஏன்னா நீங்கள் மாலிஷ் நல்லா கொடுக்கலன்னா நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். ஹோல்ட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் கையில் எடுக்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், பாருங்களேன். சப்போஸ் நீங்கள் அந்த நல்லா மாலிஷ் பண்ணலைன்னா உடஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு இதில் பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். எடுத்து ஒரு பஞ்சாக போடணும், தனித்தனியாக எடுத்து போடாதீங்க. தனித்தனியாக எடுத்து போனால் அந்த ஃப்ரை ஆகிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்.
இது ஃபஸ்ட்டு பேட்ச்சு பட்டர் போட்ட இது சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். செகண்டுக்கு ஸ்பைசி சூப்பரான, நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் இதை கூட கொஞ்சம் எள்ளு போட்டுக்கிட்டேன். எள்ளு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். சேம் அதே போல் தான். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மிளகுத்தூள், உப்பு, எள் எல்லாமே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரியா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாலிஷ் பண்ணி சேம் அதே போல். இது ஆக்சுவலாக 3 ஒரே ஆர்டர் தான் ஆர்டர் பண்ணாங்க. எங்களுக்கு அரை கிலோன்ட்டு தனித்தனியாக கேட்டாங்க. அதனால தான் நான் ஆனால் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் போட்டது. ஆனால் நான் பண்ணது வந்து டோட்டலாக பண்ணி கொடுத்தேன். செகண்ட் அதே போல் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதே போல் கட் பண்ணிவிட்டு சேம் அதே போல் 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி ஃப்ரை பண்ணேன். இது வந்துட்டு ஸ்பைசி சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது சீஸ் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்தாலும் என்கிட்ட இது தான் கேட்டு வாங்கிட்டு ஆர்டர் வாங்கிட்டு போவாங்க. சீஸ் ஸ்ப்ரெட்டு போட்டு செய்கிறனால, சீஸ் போடுறதுனால இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் மைதா, ரெண்டுத்தையும் போட்டு அதை கூட அந்த உப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதை போட்டு பண்ணேன். சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் மிளகுத்தூள் போட்டு இதுவும் சேம் அதே போல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு மாலிஷ் பண்ணி கொடுத்து சேம் அதே போல் தான் சப்பாத்தி. இது எந்த அளவுக்குன்னா அதை ஓமம் தெரியணும். அதே போல் போட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது மறுபடியும் என்கிட்ட கேட்டாங்க. ஃபஸ்ட்டு 1/2 kg பண்ணேன், அப்புறம் 1 kg பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. சீஸ் பத்தல, அதனால செகண்ட் டைமும் சீஸ் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் உங்கள் வீட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் காட்டுற பாருங்கள். 310 கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் எவ்வளோ செஞ்சாலும் இது ஒரு 3 டேஸ்லக்குள்ளே காலியாகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் ஃப்ரை பண்ண பொருள் யார் எடுத்தாலும் கம்மியாக சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்து உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஓகே, பாய்ங்க. ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும், அதனால நான் எடுத்து போட்டிருக்கேன். அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தாக இருங்க. ஓகே, பாய். இங்கே பாருங்கள், கட் பண்ணி சேம் அதே போல் கட் பண்ணது காட்டுறதுனால அப்படி காட்டியிருக்கேன். ஆனால் இது ஃப்ரை பண்ணதெல்லாம் காட்டுறதில்ல. ஆனால் நல்லா இருந்தது. வாங்கிட்டு போனவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வந்து சொல்லிட்டும் போனாங்க, கால் பண்ணி சொன்னாங்க சூப்பராக இருந்திருக்குன்ட்டு. இப்போ லாஸ்ட்டு இந்த வீடியோ முடியும் போது காட்டுறேன் என்னென்ன எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. சிப்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டெய்னர்ஸில் அவங்க கண்டெய்னர் அனுப்புனாங்க வீட்லேயே, நான் ஃபில் பண்ணி கொடுத்து அனுப்புனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருசு வந்து சீஸு, செகண்ட் வந்து ஸ்பைசி, இது வந்து பட்ரு நார்மல். எப்படி இருக்குவாங்க ட்ரை பண்ணி சொல்லுங்கள். பாய், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.